மற்றதுக்கு ரெண்டு பக்கம் இடி அப்படின்னு சொல்கிற மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கமும் சரி பாஜக பக்கமும் சரி கடும் நெருக்கடியை வந்து இந்த வாரத்தில் சந்திச்சாருங்கிறது மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. அவர் வந்து தாமரை சின்னத்தில் நிற்பாரா அல்லது தனி சின்னத்தில் நிற்பாராங்கிறது பேசப்பட்டே வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் நேற்று வந்து திரு அண்ணாமலை பாஜக வந்து பட்டியலை வந்து இறுதி பண்ணிட்டாங்க. தொகுதி பங்கீடு பட்டியலை வந்து இறுதி பண்ணாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக 20 தொகுதியில் போட்டியிடுது. கூட்டணி கட்சியில் இருக்கிற பாரிவேந்தர் செண்முகம் அவர்கள்லாம் வந்து 4 தொகுதியில் போட்டிட்டாங்க சொல்லி மற்ற 24 தொகுதியில் தாமரை நிற்குதுன்னு மாதிரி அறிவித்தாங்க. அதை தொடர்ந்து பாமக 10 தொகுதியில் வந்து அமமுக 2 தொகுதியிலையும் தமாக 3 தொகுதியிலையும் போட்டி தான் அறிவிச்சிட்டாங்க. அப்போ 39 தொகுதி முடிஞ்சது. அப்போ பன்னீர்செல்வத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுந்தது. இது சம்மந்தமாக அண்ணாமலை கேட்டபோது இதுக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து பதிலளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பன்னீர்செல்வம் கேட்டபோது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கங்கிறது இதை சொன்னாங்க அப்படின்னு அவங்க செய்தியாளர் சொல்லும்போது அப்படியா நான் முடிவை கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்க தெரியுமா, ராமநாதபுரம் தொகுதியில் தனி சுயேட்சை சின்னத்தில் வந்து பாஜக கூட்டணியில் போட்டியிட போகிறதா வந்து பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்கார். நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தரப்பில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நள்ளிரவு வரைக்கும் நீடிச்சு. நைட்டு 1 மணிக்கு போனாங்க, 2 மணி வரைக்கும் பேசினாங்க வச்சாங்க. அப்போல்லாம் வெளியே வந்து பன்னீர்செல்வம் வந்து பட்டியலை கொடுத்துருக்கோம், நாங்கள் நிறைய தொகுதி கேட்டிருக்கோம், முதல் தொகுதிலாம் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் தொகுதியே இல்லைங்கும் போது ஒரு விரக்தி உச்சத்தில் போய் தான் வந்து பேச்சுவார்த்தை நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பாஜக தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா வந்து கடுமையான தேர்தல் களமாக இருக்குது, எல்லாருமே போட்டி அதிகமாக இருக்குது, சின்னம் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது, அதனால் வந்து நீங்கள் தாமரையில் நின்னா நல்லாயிருக்கும், உங்கள் ஆதரவாளர்கள் யாராவது நிப்பாட்டினா தாமரை சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்துக்குள்ள முன்னால் உள்ள நெருக்கடி என்னென்னா வந்து அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒரு அமைப்பை நடத்தி வர்றதுனால வந்து கோர்ட்டில் வழக்கு போகிறதுனால நம்ம வந்து தாமரையில் நின்னாங்கன்னா அதுக்கான உரிமையை வந்து இழக்க நேரிடும், அதிமுகவுக்கான உரிமையை வந்து இழக்க நேரிடுங்காண்டி என்ன பண்ணிட்டாரு, இல்லை அப்போல்லாம் போட்டிட முடியாது, ஸோ அப்போ நீங்கள் வந்து சின்னம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சின்னத்தில் நின்றுதான் நானே நின்றுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிட்டார். அந்த அடிப்படையில் தான் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து பன்னீர்செல்வம் தனித்து சுயேட்சையாக களங்காண்கிறார் பாஜக கூட்டணி ஆதரவுடன். சரி, ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வத்துக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ராமநாதபுரம் தொகுதி பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதியில் 35வது தொகுதியாக வந்து பார்க்கப்படுது. ஒரு முக்கியமான விஐபியான தொகுதி. இந்த தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் போட்டிடுவார்னு ஒரு கருத்து வந்து சமீப காலமாக நிலவிச்சு. ஏன்னா அப்புறம் பாஜக போட்டிடுவாங்கன்னு ஒரு கருத்து நிலவிச்சு. கடந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தலில் வந்து பாஜக சார்பில் நைனா நாகேந்திரன் போட்டிட்டு கணிசமான 3 லட்சம் வழக்கு ஓட்டுகளை வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்தார். அந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெற்றி பெற்றது. நவாஸ்கனி அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த முறையும் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வந்து நவாஸ்கனி வந்து போட்டியிடுறாரு. இப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில் தான் பன்னீர்செல்வம் இந்த களத்தில் தனியாக போட்டியிட போகிறாரு, சுயேட்சை போட்டியிடுறாரு. சரி, இவருக்கு மாற்று இவர் எதிரணியில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பிலையும் அதிமுக வேட்பாளரை வந்து நிறுத்தியிருக்காங்க. அதிமுக வேட்பாளர் யாருன்னா ஜெயபெருமாள்ங்கிறவர் வந்து அதிமுக வேட்பாளர் களங்காண்கிறார் நேரடியாக. அப்போ அதிமுகவை எதிர்த்து பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார் என்பது தான் ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவாரா, இல்லை பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவாரா, அல்லது திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவாருங்கிறதா வந்து தேர்தல் முடிவு தான் சொல்லணும். இதில் இருக்க சட்டமன்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும், அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாரணை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் தொகுதி போல தொகுதியில் 6 தொகுதிகள் வந்து அடங்கியிருக்கு. இல்லை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கு எல்லாத்துக்குமே கணிசமான வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதி, முக்குளத்தூர்கள் அதிகமான ஒரு தொகுதி, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனாலும் நடுநிலை மக்கள் வந்து வாக்களித்து வெற்றி பெற்றால் தான் வந்து தொகுதி வந்து வெற்றி பெற முடியும். அதுதான் காலங்காலமாக அந்த தொகுதியை வந்து உணர்த்தியிருக்கு. பாஜக ஓட்டையும் தலையிட முடியாது, திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக ஒரு எம்பி வெற்றி பெற்றுவிட்டால் அதிமுகவை மீட்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பது பன்னீர்செல்வம் கருதுகிறார். அவரின் முயற்சி வெற்றி பெறுமா? அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவாரா, அல்லது அதிமுக உறுப்பினர் வெற்றி பெறுவாரா, அல்லது திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்பது அங்குள்ள மக்கள் தான் முடிவு செய்யணும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.